தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாரும் கடந்த வாரத்தில் நாம் எடுத்துக்கொண்ட தியானித்த அந்த வேத பகுதி 1 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம். அதுல 28ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் கவனிங்க. பழைய ஏற்பாட்டிலே 458 459 ஆகிய பக்கங்களில் இருக்கிறது. நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தர் பள்ளத்தாக்குகளின் தேவனாயிராமல் மலைகளின் தேவனாயிருக்கிறார் என்று சீரியர் சொல்லி இருக்கிறபடியினால் நான் இந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அதனால் நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் மலைகளுக்கு மாத்திரம் தேவன், அவர் பள்ளத்தாக்குக்கு தேவன் அல்ல என்று எதிரிகள் பேசிக் கொண்டார்களாம். எதிரிகள் பேசிக் கொண்டார்கள், சீரியர் பேசிக் கொண்டார்கள். அவர் மலைகளுக்கு தான் தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய வல்லமை ஒரு குறிப்பிட்ட எல்லைகளில் தான் அது செயல்படும். அவருடைய வல்லமை குறிப்பிட்ட எல்லைகளில் தான் அது கிரியை செய்யும். எல்லா இடங்களிலேயும் அவருடைய வல்லமை வெளிப்படாது. எல்லா இடங்களிலேயும் அவரால் கிரியை செய்ய முடியாது என்று எதிரிகள் பேசிக் கொண்டார்கள். இஸ்ரவேலுக்கு எதிரிகள், சீரியர் பேசிக் கொண்டார்கள். இப்ப ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசி அனுப்பி வந்து சொன்னார், இப்பா எதிரிகள் பேசிக் கொள்ளுகிறார்கள். என்ன பேசிக் கொள்ளுகிறார்கள்? அவர் மலைகளுக்கு தான் தேவன், அவர் பள்ளத்தாக்குகளுக்கு தேவன் அல்ல என்று அவர்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள். அதனால நான் மலைகளுக்கு மாத்திரமல்ல பள்ளத்தாக்குக்கும் தேவன் என்பதை இந்த யுத்தத்தில் நான் நிரூபிக்க போகிறேன். இந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் உன் கையிலே நான் ஒப்பு கொடுக்க போகிறேன் என்று ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஒரு தீர்க்கதரிசி மூலமாய் சொன்னார் ஆகாபுக்கு. நல்ல கவனிங்க. இந்த சம்பவத்தை, இந்த யுத்தத்திற்கு முன்னாடி சரியா 1 வருஷத்துக்கு முன்பு ஒரு யுத்தம் வந்தது. அந்த யுத்தத்துல ஆண்டவர் வெற்றியை கொடுத்து ஸ்தோத்திரம், நானே கர்த்தர் என்று ஆகாபே இந்த தேசத்தை ஆளுகிற ராஜாவாகிய நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் தான் கர்த்தர். சரிதானா? நான் தான் கர்த்தர். நீ வைத்திருக்கிற பாகால்கள் அல்ல, நீ வைத்திருக்கிற தாகோன்கள் அல்ல, நீ வைத்திருக்கிற அஸ்தரோத்துகள் அல்ல, நீ வைத்திருக்கிற தோப்பு விக்கிரகங்கள் அல்ல. நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படிக்கு இந்த ஏராளமான ஜனத்தை எல்லாம் உன் கையில் தருவேன் என்று ஆண்டவர் இந்த சம்பவம் நடப்பதற்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி அந்த யுத்தத்துல அப்படிப்பட்ட கிரியைகளை செய்தார். உங்களுக்கு தெரியும், கடந்த வாரத்திலேயும் நாம் அதை தியானிச்சோம். இப்ப கடந்த யுத்தத்திலேயும் எதிரிகள் தோத்து போயிட்டாங்க. இப்போ அடுத்த வருஷத்துல எதிரிகள் பேசிக்கொள்றாங்க. என்ன பேசிக்கொள்றாங்க? எப்பா, போன யுத்தத்துல நாம் தோற்று போனதற்கு காரணம், நாம் மலைகளிலே யுத்தம் பண்ணினோம். மலைகள்ல நடந்துச்சு அந்த யுத்தம். கானானிய தெய்வங்கள், மலைகளின் தெய்வம், மலைகளின் தேவர்கள் மற்ற தெய்வங்களை மதிப்பிட்டது போலவே இஸ்ரவேலின் தேவனையும் அவர்கள் இப்படித்தான் மதிப்பிட்டாங்க. கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட எல்லைகளில் தான் கிரியை செய்ய முடியும். ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை கிரியை செய்யும். எல்லா இடங்களிலேயும் கிரியை செய்யாது என்று எதிரிகள் பேசிக்கொண்டாங்க. அப்ப கர்த்தர் இந்த சம்பவத்து மூலமா 2 விஷயத்தை சொல்ல வருகிறார். ஒண்ணு, நான் உயரங்களுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, நான் அதிகாரங்களுக்கு மாத்திரம் தேவன் அல்ல. அப்படிதானா? ஸ்தோத்திரம். நான் மேலான ஸ்தானங்களுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, நான் பள்ளத்தாக்குகளுக்கும் தேவன், நான் எளியோருக்கும் தேவன், நான் திக்கற்றவர்களுக்கும் தேவன், நான் ஏழைகளுக்கும் தேவன் என்பதை ஸ்தோத்திரம் ஒரு 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 அர்த்தமாய் சொல்லிவிட்டு, அதைத்தான் கடந்த வாரத்தில் நம்ம தியானிச்சோம்.
இந்த வசனத்தில் இருக்கிற இன்னொரு பக்க சத்தியத்தை இந்த ராத்திரி நேரத்தில் ஆவியானவர் நமக்கு விளக்கி காண்பிப்பாராக. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஏராளமா இருக்கிற இந்த ஜன கூட்டத்தை எல்லாம் உன் கையில ஒப்பு கொடுக்க போகிறேன். ஏன்னா அவன் என்னை குறித்து வைத்திருக்கிற தவறான ஒரு கணிப்பு, என்னை குறித்து வைத்திருக்கிற வியூகம், என்னை குறித்து வைத்திருக்கிற ஸ்தோத்திரம், ஒரு தவறான புரிதல், என்னை குறித்து வைத்திருக்கிற தவறான மதிப்பீடு, அதை நான் பொய்யாக்க போகிறேன். காலையிலே ஜனங்களுக்கு நான் சொல்லும்போது சொன்னேன், 2 ஆராதனையிலையும், ஆண்டவர் நம்முடைய வியூகங்களுக்கு தேவன் கிடையாது, நம்முடைய விசுவாசத்திற்கு தான் தேவன் அவர். அல்லேலூயா. நம்முடைய பக்திக்கு தான் தேவன், நம்முடைய அர்ப்பணத்துக்கு தான் தேவன் அவர். நம்முடைய வியூகங்களுக்கெல்லாம் அவர் தேவன் கிடையாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கணிப்புக்கெல்லாம் அவர் கர்த்தர் கிடையாது. அப்படிதானா? நம்ம நிறைய கணித்து வைத்துக் கொள்ளுகிறோம். இப்படித்தான் என்று வேதம் ஒரு வழியை சொல்லும் போது, ஏங்க இப்படி இருக்கக்கூடாது, ஏன் இப்படி இருந்தா என்ன என்று நாம் வெவ்வேறு கணிப்புகளை வைத்துக் கொள்றோம் பாருங்க. இதற்கு தேவன் ஒருபோதும் பொறுப்பேற்க மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்றைக்கும் மாறாதவர், அவருடைய சத்தியம் என்றைக்கும் மாறாதது. மோசே கேட்ட ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உங்க பேர் என்னையா? நான் போய் உங்களுடைய நாமத்தை சொல்லணும், உங்க பேரை சொல்லிதான் இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசணும். உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? அவர் நினைச்சா சொல்லியிருக்கலாம், 1000 பேரை சொல்லியிருக்கலாமா இல்லையா? ஆனா அவர் சொன்னார், இருக்கிறவராகவே இருக்கிறேன். அர்த்தம் என்ன? உங்களெல்லாம் விடுவிப்பேன் என்று. அப்படித்தானே 430 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாம்கிட்ட சொன்னேன். அன்றைக்கு சொன்னவர் இன்றைக்கு நான் மாறாதவராகவே இருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை சேவிக்கும் போது நம்முடைய மனசுக்கு தோன்றுகிறபடியெல்லாம் நாம ஒரு கணிப்பை வைத்துக்கொண்டு, நாம ஒரு வியூகத்தை வைத்துக் கொண்டுலாம் அவரை சேவிக்க முடியாது. நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். புரியுதா? நாம அவர் அப்படி தொழுது கொள்ள முடியாது. ஏன் பாஸ்டர் இதை செஞ்சா என்ன ஆண்டவர் கோச்சுக்கிடுவாரா? ஏன் இதெல்லாம் இப்படி ஒரு வழியில நம்ம செஞ்சா ஏன் இப்படி ஜெபம் பண்ணக்கூடாது? அப்படித்தானா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இப்படி நடந்து கொள்ளக்கூடாது? ஆண்டவர் என்ன அவ்வளவு பொல்லாதவரா? இதெல்லாம் நம்முடைய வியூகம். திரும்பவும் சொல்றேன், நம்முடைய கணிப்புக்கும் நம்முடைய வியூகத்துக்கும் அவர் ஆண்டவர் கிடையாது. அதுக்கு அவர் பொறுப்பானவரும் கிடையாது. நம்முடைய பக்திக்கு தான் அவர் ஆண்டவர். ஒரு பரிசுத்தவானுடைய பக்திக்கு அவர் பதில் சொல்லுவார். ஒரு பரிசுத்தவானுடைய ஒப்பு கொடுத்தலுக்கு அவர் பதில் சொல்லுவார். ஒரு பரிசுத்தவானுடைய கீழ்ப்படிதலுக்கு அவர் பதில் சொல்லுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்காக சொன்னார் பாருங்க. சோதோம் கொமோராவை நோக்கி போகிறார். கால் எடுத்து வைத்து சோதோமுக்கு நேரே திரும்பி போகிறார்கள். மனசு கேட்க மாட்டேங்குது. யாருக்கு? ஆண்டவருக்கு. மனசு கேட்க மாட்டேங்குது. அவர் சொன்னார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? நான் மறைக்க விரும்பல. ஏன்னா இன்னும் பிள்ளைய பிறக்கல. கவனிங்க, பிள்ளைய பிறக்கல. ஆனா சொல்லுகிறார், அவனை குறித்து வச்சிருந்த நம்பிக்கை என்ன தெரியுமா ஆண்டவருக்கு? இவன் தன் பிள்ளைகளை நோக்கி, நீங்கள் கர்த்தருடைய பிரமாணங்களையும் நியாயங்களையும் வழிகளையும் காத்து நடவுங்கள் என்று தன் பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவான் என்று நான் அறிந்திருக்கிறபடியினால நான் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறேன். அதை நான் மறைக்க மாட்டேன். திரும்பவும் சொல்லுகிறேன், இயேசு நம்முடைய பக்திக்குத்தான் அவர் தெய்வம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நானா என் மனசுல யாரோ ஒருவர் சொன்னார், எங்கோ கேட்டேன், எங்கோ ஒரு விஷயத்தை பார்த்தேன் அப்படின்னு புரிந்து கொண்டு நாம ஒரு கணிப்பின்படி, நாம ஒரு வியூகத்தின்படி அவரை பின்பற்றுவோமானால் தேவன் அதற்கு பொறுப்பாளியாக மாட்டார். எப்பிராயீம் தகாத கற்பனைகளை மனதார பின்பற்றி போகிறான். ஆண்டவர் வருத்தப்படுறார். தகாத கற்பனைகளை மனதார பின்பற்றுகிறான். நீ இப்படிதான் வாழணும், இப்படிதான் ஆராதிக்கணும், இப்படிதான் உன் வாழ்க்கை இருக்கணும், இப்படிதான் உன் குடும்பம் இருக்கணும் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு முறையை வகுத்து வைத்திருக்கும் போது தகாதவைகளும் வீணானவைகளுமான புது புது கற்பனைகள், புது புது பிரமாணங்கள்,
இன்னைக்கு நம்ம ஆட்கள் சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் ட்ரெண்ட் பாஸ்டர், இன்னைக்கு இதுதான் ஃபேஷன். நான் சொல்றது நீங்க உடுத்துற துணிகளோ மற்ற காரியங்களோ குறித்து சொல்லல. உங்களுடைய சிந்தனைகளை, இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ உலகத்தின் எண்ணங்களை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இல்லையா? முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும். ஏன் முழங்கால் போட்டு தான் ஜெபம் பண்ணணுமா? உட்கார்ந்து ஜெபித்தா கேட்க மாட்டாரா? நடந்து ஜெபித்தா கேட்க மாட்டாரா? படுத்துக்கிட்டே ஜெபம் பண்ணா கேட்க மாட்டாரா? இதெல்லாம் புதுசு புதுசா நம்ம ஒரு வியூகத்தை வகுப்போம். நான் சொல்றது கவனிங்க. ஆண்டவரை குறித்து சத்துருக்கள் அப்படித்தான் தவறாய் கணித்தார்கள். கர்த்தர் சொன்னார், அவன் தப்பா என்னை கணிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் தவறா அவனுடைய வியூகம் இருக்கிறது என்னை குறிச்சு. அதனால ஸ்தோத்திரம், அவனுடைய வியூகமும் அவனுடைய கணிப்பும் அவனுடைய மதிப்பீடும் பொய் என்பதை நான் நிரூபிப்பேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம நினைச்சபடியெல்லாம் ஆண்டவரை பார்க்க முடியாதுங்க. நாம நினைச்சபடியெல்லாம் அவரை நம்ம சேவிக்க முடியாது. அவர் ஒழுங்கின் தெய்வம். அவர் நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நிறைய நூதன உபதேசங்கள் வந்துருச்சு இன்னைக்கு. புரியுதா? நாமளா ஒவ்வொன்றை புரிந்து கொள்றோம். நாமளா ஒவ்வொரு கற்பனையை வளர்த்துக் கொள்றோம். எப்படி இருந்தா என்ன, ஆண்டவருக்கு பிடிக்காமலா போக போகுது? இதெல்லாம் பைபிள்ல எழுதப்பட்டிருக்குதா? உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு, இதெல்லாம் போகக்கூடாதுன்னு பைபிள்லயா இருக்குது? புரியுதா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், ஆண்டவரை பார்க்க வேண்டிய பிரகாரம் நீங்கள் பாருங்கள். ஆண்டவரை அறிய வேண்டிய பிரகாரம் நீங்கள் அறியுங்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பத்மு தீவிலே யோவான் தனித்து நிற்கிறான், தனியா கிடக்கான். அது ஒரு தண்டனைக்காகவே அவனை கொண்டு போய் தனிமைப்படுத்தினாங்க. அன்னைக்கு தனிமைப்படுத்தினாங்க. ஒரு நாள் ஆண்டவர் தரிசனமாகிறார். செத்தவனை போல் அவர் பாதத்தில் விழுந்தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் மார்பிலை சாய்ந்து கொண்டிருந்தவன். எல்லா சீஷர்களை காட்டிலும் ரொம்ப பக்கத்துல இயேசுவின் காதோடு காது வைத்து பேசுகிற அந்த நெருக்கமாய் அமர்ந்திருந்தவன். இப்ப இயேசுவை பார்த்த போது, நம்ம ஆளு தானப்பா, நாம பார்த்த இயேசு தானே, நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்ம சிநேகிதர் தானே. நான் இயேசு அப்படிதான் சொன்னார், நான் உங்களை சிநேகிதர்கள் என்று சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேர்லெஸ் எல்லாம் இல்ல, செத்தவனை போல் விழுந்தான். என்ன அர்த்தம்? அவர் யாரா இருக்கிறாரோ அவரை அப்படியே பார்ப்பது, அப்படியே தரிசிப்பது. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் பார்க்கணும். புரியுதா நான் சொல்றது? நாமளா ஒண்ணு நினைத்து கொண்டு கர்த்தர் இப்படிதான் செயல்படுவாரோ, அவர் ஒருவேளை இப்படிதான் செய்வாரோ, இப்படி நமக்குள்ள நிறைய திட்டங்கள் வைத்து, நிறைய வியூகங்கள் வைத்து ஆண்டவரை சேவிக்கிறதுனாலயே நிறைய நேரம் நமக்குள்ளேயே நாம சோர்ந்து போகிறோம். நினைச்சது நடக்கல. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யாமலே இருக்கிறார். காரணம் நம்முடைய தப்பான வியூகம். ஆண்டவரை குறித்து பார்த்த பார்வையில ஏற்பட்ட நஷ்டம், நம்ம பக்தியில ஏற்பட்ட குறைவு. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? பவுல் அதுல ரொம்ப தெளிவா இருக்கிறார். தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் ஏன் தெரியுமாப்பா இவ்வளோ பாடுகளையும் பெறுகிறேன்? எனக்கு ஒண்ணு தெரியும், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஆமென். நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் பரியந்தம் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். நான் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்த என்னுடைய அர்ப்பணம், என்னுடைய அழைப்பு, அப்படிதானா? ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். இது எல்லாத்தையும் அவர் பாதுகாத்து, அதுல எந்த சேதத்தையும் வரவிட மாட்டார். நான் உங்களுக்கும் சொல்றேன், ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்மை திசை திருப்புகிறதற்கு நமக்குள்ள தவறான வியூகங்களை கொடுப்பதற்கு நீ பிசாசு பல வழிகளில் கையாளுறான். உங்களுக்கு சொல்லட்டுமா? ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் இந்த பூமியில யாராதான் உண்டாக்கினார் சொல்லுங்க? கொஞ்சமா சொல்லுங்களேன். ஆதாமையும் ஏவாள் யாரப்பா? அவ்வளவுதான், மனுஷங்களாதான் உண்டாக்கினார். ஆனா சாத்தான் ஒரு வியூகத்தை கொடுக்கிறான்.
இந்த கனியை புசிச்சு நீ சாப்பிட்டு நீ மனுஷனா இருக்க மாட்டா. யார் மாதிரி இருப்பா? தேவர்களைப் போல, தூதர்களைப் போல இருப்பா. இப்ப கேள்வி, இவன் மனுஷனா இருக்க படைக்கப்பட்டாளா, தூதனா இருக்க படைக்கப்பட்டாளா? மனுஷனா இருக்கணும். அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட சந்ததியாய், பரிசுத்தமாக்கப்பட்ட தலைமுறைகளாய் இந்த பூமியில, ஆமேன், அவர்கள் மூலம் வர வேண்டும் என்பது அவருடைய பெரிய திட்டம், அவருடைய பெரிய சித்தம். மனுஷங்களா இருக்கதான் உண்டாக்கினார். ஆனா பிசாசு வேற ஒரு வியூகத்தை கொடுக்கிறான். பிசாசு வேற ஒரு வியூகத்தை கொடுக்கிறான். தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். உங்களுக்கு புரியுதா? நல்லா இருந்துகிட்டு இருக்கும். திடீர்னு அதுக்குள்ள ஒரு கணிப்பு. ஏன் நம்ம ஆவிக்குரிய நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படி வாழக்கூடாது? இப்படி வாழக்கூடாது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? மோசேயை கர்த்தர் அழைத்தார். அவனை கொண்டுதான் எகிப்துக்கு, எகிப்திலிருந்து ஜனங்களை விடுதலை ஆக்கினார். ஆனா இப்ப கூடவே ஒரு பக்கம் ஆரோனும் ஒரு பக்கம் மிரியாமும் கூடவே வந்துட்டு இருக்காங்க. ஆரோனையும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார், மிரியாமையும் கர்த்தர் பயன்படுத்துகிறார். கவனிங்க நல்லா, மிரியாமையும் கர்த்தர் பயன்படுத்துகிறார். மிரியாமுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, அவள் ஒரு தீர்க்கதரிசியானவள், தம்புருவை எடுத்துக்கொண்டு பாடல் ஆராதனை நடத்தக்கூடியவா. கூட இருக்கவெல்லாம் உசுப்பேத்தி விட்டான். என்ன எப்ப பார்த்தாலும் மோசே மோசே மோசேன்னு. ஓம் மூலமா ஆண்டவர் எவ்வளவு பெரிய அற்புதத்தெல்லாம் செய்யறாரு. ஓம் மூலமா ஆண்டவர் எப்படிப்பட்ட நன்மையெல்லாம் செய்யறாரு. நீ அம்மா அவரையும் நினைச்சிட்டு இருக்கா? சார் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த அம்மா ஆரம்பத்துல நம்பல. ஏய் மோசேதான், மோசே சொல்றதா நம்ம கேட்கணும். அடிக்க அடிக்க அம்மியும் நகரும் சொல்லுவாங்க பாருங்க. திரும்ப 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 ஆட்கள் சொல்ல 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 மிரியாமும் ஒரு முடிவுக்கு வந்துட்டா. ஒருவேளை உண்மைதானோ? ஏன் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தக்கூடாது? ஆண்டவர் யாரையும் பயன்படுத்துவார். ஆனா ஸ்தோத்திரம், வியூகம் தப்பான ஒரு வியூகத்தை இவனுக்குள்ள புகுத்திட்டாங்க ஆட்கள். நடந்து என்ன தெரியுமா? ஒரு பிரச்சனை வருது அந்த குடும்பத்துல. என்னாகமம் 12ஆம் அதிகாரத்துல எத்தியோப்பிய ஸ்திரீயை விவாகம் பண்ணது நிமித்தம் ஒரு பிரச்சனை வருது. நல்லா கவனிங்க. இப்போ மிரியாம் என்ன கேட்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தியோப்பிய பெண்ணை ஏண்டா கல்யாணம் பண்ண மோசே? அப்படித்தானே கேட்கணும். அப்படித்தானே கேட்கணும். எங்க இருந்து ஆரம்பிக்கிறா பாருங்க. கர்த்தர் மோசையோடு மாத்திரம் தான் பேசினாரோ, எங்களை கொண்டும் பேசவில்லையோ? வியூகம் மாறி போச்சா? ஒழுங்கா கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சு தேவனுடைய மேகத்தின் கீழே தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள வாழ்ந்து வந்த அவள், கவனிங்க, கணிப்பு தப்பாய் போனதுனால குஷ்டரோகியாய் மாறி போனாள். சபைகளுக்கு எச்சரிப்பை தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். திரும்பவும் சொல்லுகிறேன், நம்முடைய வியூகங்களுக்கு அவர் தேவன் அல்ல, நம்முடைய கணிப்புகளுக்கு அவர் தேவன் அல்ல. இந்த உலகம் உங்களை ட்ரிகர் பண்ணும். இந்த உலகம் உங்களை ட்ரிகர் பண்ணும். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க பாக்குற ஏதோ ஒரு டெலிவிஷன் நிகழ்ச்சி நீங்க பாக்க, இன்னைக்கு சமூக வலைத்தள காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஈஸியா ஒரு விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணணும்னா அப்படிதானா? இன்னைக்கு இருக்கிற யூடியூப்லயும், இன்னைக்கு இருக்கிற ஃபேஸ்புக்லயும், இன்னைக்கு இருக்கிற இன்ஸ்டாகிராம்ல ஈஸியா ஒரு காரியத்தை என்ன பண்ணிடுறான்? புகுத்தி மக்களுடைய மனநிலையை அப்படியே மாத்திடுறான். வியூகம் மாற்றப்படும். கவனிங்க, நல்ல கவனிங்க. ஸ்தோத்திரம். நீங்க நிறைய மொபைல் போன் யூஸ் பண்ற ஆட்களா இருந்தா தப்பு கிடையாது. அளவா பயன்படுத்துங்க, ஞானமா பயன்படுத்துங்க, சரியான விதத்துக்கு பயன்படுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்க கணிப்பை திசை திருப்பறதுக்கு யாருக்கும் இடம் கொடுத்துடாதீங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்ல கவனிங்க. சரி, ஒரு பக்கம் எதிரான காரியத்துக்கு இப்படி இருக்குது. ஆவிக்குரிய விதத்திலேயே சில நேரத்துல நம்முடைய எண்ணங்கள் அப்படிதான் மாறுது பாருங்க. அப்படிதான் மாறுது. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எரேமியா ஒரு தேவ பக்தி உள்ள மனுஷன். தேவ பக்தி உள்ள மனுஷங்க. கர்த்தர் அவனை தேவாலயத்துக்கு அனுப்புகிறார், மூப்பர்கள்ட்ட அனுப்புகிறார், ஆசாரியர்கள்ட்ட அனுப்புகிறார், மற்ற தீர்க்கதரிசிகள் அனுப்பி போய் என் வார்த்தையை சொல்லு. இப்ப ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு போய் சொன்னா போற இடத்துல எல்லாம் அடிக்கிறாங்க. போற இடத்துல எல்லாம் அவனுக்கு பாடுகளும் உபத்திரங்களும். ஒரு கட்டத்துல அவன் யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். அவன் சொல்லும்போது சொல்லுகிறான்,
ஸ்தோத்திரம். எரேமியா 15ஆம் அதிகாரத்துல அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் மத்த ஆட்களை போலயா இருக்கிறேன், நான் மத்த ஆட்களை போலவா இருக்கிறேன்? அவர் சொல்லுகிறார், நான் பரியாசக்காரருடைய இடங்களில் உட்கார்ந்து கூட்டத்தாருக்கு மத்தியில் உட்கார்ந்து நான் களி கூர்ந்தது இல்லை. 17ஆம் வசனம். நான் தனித்து உட்கார்ந்தேன். எல்லாரும் போல ஜாலியா இருப்போமே அப்படி நான் போற ஒரு ஆள் கிடையாது ஆண்டவரே. எல்லாரும் போல இந்த உலகத்தை அனுபவிக்கிற ஒரு ஆள் நான் கிடையாது. எல்லாரும் போல இந்த உலகத்தின் எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிப்போம், மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுப்போம் அப்படி என்று வாழுகிற ஆள் அல்ல நான். என் வாழ்க்கையை நான் பிரித்தெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பிரித்தெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படிதானா? ஆனா இப்படி வாழ்ற என்னுடைய நிலைமை எப்படி தெரியுமா இருக்குது? 18ஆம் வசனத்துல பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படி வாழுகிற என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? என் நோவு நித்திய காலமாகவும் என் காயம் ஆறாத கொடிய புண்ணாகவும் இருப்பானேன். நிறைய நேரத்துல இப்படி ஆயிடுது பாருங்கல்ல. எல்லாரும் போல நான் இல்ல, இப்படிதானா? எல்லாரும் தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு மிச்சம் மீதி ஆண்டவருக்கு கொடுக்க, என் வாழ்க்கை முழுவதையும் கர்த்தருக்கு நான் செயல்பட்டு ஆமேன் கர்த்தருக்கு கொடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். ஆனாலும் என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வர மாட்டேங்க. என்னுடைய காயம் ஆறாததா இருக்கிறது, என் நோவு சுகப்படாததா இருக்கிறது, தொடர்ந்துகிட்டு எல்லாம் இருக்குது. என் பிரச்சனை என் வாழ்க்கையில என்னை பின்பற்றி கொண்டல்லவா வந்து கொண்டிருக்கிறது. 10ஆம் அதிகாரத்தை நீங்க பார்ப்பீங்கன்னா அவங்க அம்மாட்ட போய் அழுறான். தேசத்துக்கெல்லாம் தாயே, வழக்குக்கும் வாதுக்கும் உரியவனாகும்படி என்னை பெற்றாயே. நான் ஒருவனுக்கும் வட்டிக்கு கொடுத்ததும் இல்லை, ஒருவனிடத்திலும் வட்டிக்கு வாங்கினதும் இல்லை. ஆனாலும் எல்லாரும் என்னை சபிக்கிறார்கள். இதுதான் எரேமியாவுடைய வாழ்க்கை. இப்போ பாதிப்பு மேல் பாதிப்பு, சோதனை மேல் சோதனை, கஷ்டத்தின் மேல் கஷ்டம் வரும்போது இப்ப இவனுடைய கணிப்பு தப்பா கொஞ்சம் அப்படி பிசகுது பாருங்க. இதே 18ஆம் வசனத்துல சொல்ற ஆண்டவரை பார்த்து, நீர் நம்பப்படாத ஊற்றை போலவும் வற்றி போகிற ஜலத்தை போலவும் நீர் எனக்கு இருப்பானே. அர்த்தம் என்ன? ஒரு காலத்துல நீர் நல்லவர், நீர் யெகோவா ஈரே என்று சொல்லி கொண்டிருந்த என் வாய், நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற கடுமையான பிரச்சனைகளும் போராட்டங்களும் என் வாழ்க்கையில வருகிறதுனாலே இப்ப உண்மைய அப்படி பார்க்க முடியல. ஆண்டவரே, உண்மை நல்லவர் என்று என்னால மனசார துதிக்க முடியல. நீர் எல்லா காலத்திலும் எனக்கு போதுமானவர் என்று என்னால சொல்ல முடியல. நீ நம்பப்படாத ஊற்றை போல அல்லவா இருக்கிறீர். நான் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், அவர் யாரா இருந்தாரோ இருக்கிறாரோ அப்படித்தான் அவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவரே சொல்றார், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. அவர் யாரா இருக்காரோ அப்படியே பாருங்க. உங்க சூழ்நிலைகளை வைத்து உங்க வாழ்க்கையை நீங்கள் கணித்து விடாதீங்க. கர்த்தரை உங்களுக்கு நடந்தவைகளை வைத்து ஆண்டவரை நீங்கள் தவறாய் கணித்து விடாதிருங்கள். அவர் இல்லாதவராய் நீங்க கணிச்சிடாதீங்க. நான் சொன்னேன் உங்களுக்கு 1-2 வாரத்துக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணும்போது, நகோமியை பார்த்து எல்லாரும் கேட்டாங்க, இவள் நகோமியோ, இவள் நகோமியோ அப்படின்னு அர்த்தம் என்ன? அடையாளம் மாறி போச்சு, உருவம் மாறி போச்சு, தோற்றம் மாறி போச்சு, வாழ்க்கை மாறி போச்சு. ஏற்கனவே பெத்லகேமில் இருந்தது போல இப்ப இவ இல்ல. நகோமியோ அவ சொன்னா, பிளீஸ் என்னை யாரும் நகோமியெல்லாம் கூப்பிட்டுறாதீங்க, என்னை மாறாள் என்று கூப்பிடுங்கள். ஏன்னா சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார். வியூகம் மாறி போச்சா? பெத்லகேமை விட்டால் ஆண்டவரை பார்க்கிற பார்வை மாறி போச்சு. தேவனுடைய வீடாகிய பெத்லகேமை விட்டால் ஆண்டவரை குறித்து சிந்திக்க வேண்டிய விதம் மாறி போச்சு, ஆண்டவரை பார்க்க வேண்டிய பார்வை மாறி போச்சு. திரும்பவும் சொல்லுகிறேன், உங்கள் வியூகங்களுக்கெல்லாம் அவர் பதில் சொல்ல மாட்டார். உங்க கற்பனைகளுக்கெல்லாம் அவர் பதில் சொல்ல மாட்டார். உங்கள் கணிப்புக்கெல்லாம் அவர் பதில் சொல்ல மாட்டார். அவர் யாரா இருக்கிறாரோ அவர் இன்றைக்கும் மாறாதவராத்தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். புரியுதா உங்களுக்கு சொல்றது? ஆமென். நம்ம மாற்றிக்கொள்ள கூடாது. திடீர்னு வாழ்க்கையில வந்து ஒரு பிரச்சனை,
இப்படிதானா? இப்ப நம்ம ஆண்டவரை ஒரு காலத்துல நல்லா பார்த்து விசுவாசத்தோட இருந்த அந்த வாழ்க்கை முறை மாறி இப்போ இல்லைங்க, அப்படி ஆயிடக்கூடாது. அப்படி ஆயிடக்கூடாது. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். இதுவரைக்கும் சரித்திரம் என்ன தெரியுமா? வசனத்துல வாசிக்கிறோம், தீர்க்கதரிசிக்கு தெரியாம, தீர்க்கதரிசியின் இடத்துல சொல்லாம அவர் எதையும் இந்த உலகத்துல செய்ய மாட்டார். அதுதான் சரித்திரம். தீர்க்கதரிசிகள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளா இருந்தாங்க, தேவனுடைய வாயா இருந்தாங்க. அவங்க கிட்ட சொல்லாம தேவன் எதையும் செய்ய மாட்டார். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? அது தாவீதா இருக்கட்டும், தாவீதுக்கே ஒரு செய்தியை சொல்லணும்னாலும் நாத்தான் அனுப்புவார், இல்லை காத்தை அனுப்புவார். புரியுதா சொல்றது? தேசத்துக்கு ஒரு செய்தி சொல்லணும்னா தீர்க்கதரிசிகளை அனுப்பி தீர்க்கதரிசி மூலமா தான் சொல்லுவார், தீர்க்கதரிசி மூலமாகத்தான் சொல்லுவார். ஆனா இந்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. சூனேம் என்கிற ஒரு ஊருக்கு அடிக்கடி போவார் எலியா போயிட்டார். எலிசா அந்த ஊர்ல கணம் புரிந்தின ஒரு ஸ்திரீ, அவ தன்னுடைய வீட்டார் தன்னுடைய கணவன் இடத்துல சொன்னா, நம்மிடத்துல வந்து போகிறவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன், அதனால ரொம்ப தூரமா பிரயாணப்பட்டு வருகிறார், நம்ம வீட்டிலேயே ஒரு மேல ஒரு வீடு உண்டாக்கி அவருக்கு என்ன செய்வோம், அதை கொடுப்போம் என்று கொடுத்தார். எலிசா வரும்போதெல்லாம் அந்த குடும்பத்தை விசாரிப்பார். அது போலதான் அந்த முறையும் விசாரிக்கிறார். உனக்கு நான் ஏதாவது செய்யணுமாமா, நீ சொல்லு. உனக்காக இது ராஜாட்ட எதுவும் பேசணுமா, உனக்காக நான் எதுவும் செய்யணுமா என்று கேட்ட போது அந்த அம்மா ஒன்னும் சொல்லல. ஆனா கூட இருக்கிற உதவி ஊழியக்காரர் சொல்றாரு, என்ன சொல்லுகிறார், அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை, அந்த அம்மாவுக்கு பிள்ளை இல்லை. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இப்ப எலிசா சொன்னார், அடுத்த வருஷம் வருவேன், அப்பொழுது நீ ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய். அதே போல நடந்துச்சு. அந்த குடும்பத்தில் ஒரு பிள்ளை பிறந்தது. பிள்ளை வளர்ந்து வருகிறது. ஒரு நாள் அவங்க அம்மாவை பார்த்து சொன்னா, எனக்கு தலை நோகிறது. கொஞ்ச நேரத்துல அந்த பிள்ளை செத்து போச்சு. கவனிங்க, கொஞ்ச நேரத்துல அந்த பிள்ளை செத்து போச்சு. ஆனா இந்த சூனேம் ஊரால் இருக்கிறாளே, இந்த அம்மா இருக்கிறாளே, இந்த பெண்மணி, இவ ஒரு புத்தியுள்ள பெண். பைபிள்ல நம்மளை சில ஆச்சரியப்படுத்துகிற சில பெண்கள் இருப்பாங்க. அபிகாயில் எப்படி மகா புத்திசாலியாய் நடந்து கொண்டாலோ அதே போல இந்த அம்மா ஒரு நல்ல அம்மா. இவ என்ன பண்ண தெரியுமா, நான் சொல்றது பூரா வசனம். இப்ப நேரம் இல்லாதனால உங்களுக்கு நான் வேதத்தை திருப்ப விடாம உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். தன் புருஷனிடத்திற்கு ஆள் அனுப்பி சொன்னா, எனக்கு ஒரு கழுதை வேண்டும், 2 வேலைக்காரங்க வேணும். ஏன் கொடுத்து அனுப்பியா, வந்து விவரத்தை சொல்றேன். நான் என்ன இந்த அம்மாட்ட ஒரு நல்ல குணத்தை பார்க்கிறேன் தெரியுமா, என்னப்பா காலை 2 சபையிலுமே அதை சொன்னேன். இப்படிப்பட்ட புத்தி உள்ள பெண்களாய் நீங்கள் இருங்கள். இது ஆண்களுக்கும் சொல்றேன், பெண்களுக்கும் சொல்றேன். இதுல ஒரு அம்மா பேர் சொல்லப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். சார், ஒரு பெரிய சேதம் அந்த குடும்பத்துல ஏற்பட்டிருக்கு, ஒரு பெரிய இழப்பு அந்த குடும்பத்துல ஏற்பட்டிருக்கு. இந்த இழப்பையோ இந்த சேதத்தையோ அதனால் வந்த துக்கத்தையோ யார்கிட்டையும் கொண்டு போகல பாருங்க. அவ யார்கிட்டையும் கொண்டு போகல. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஐயோ அப்பான்னு சொல்லி கூப்பாடு போட்டு புருஷனை தகவலை சொல்லல. நான் ஏங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன் தெரியுமா, அந்த குடும்பத்துல எல்லாருக்கும் தெரியும், இது ஜெபித்து கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பிள்ளை என்றுதான் எல்லாரும் விசுவாசிச்சுட்டு இருக்காங்க. நடந்த இந்த சம்பவத்தை வச்சு எல்லாருடைய விசுவாசத்தையும் கெடுப்பதற்கு இந்த அம்மா ரெடியா இல்ல. சில நேரங்கள்ல நம்ம பண்ற தப்பு என்ன தெரியுமா, நமக்கு ஒரு தனிப்பட்ட விதத்துல பாதிப்பு வந்திருக்கும். இந்த பாதிப்பை எல்லாருக்குள்ள புகுத்தி எல்லாருடைய சந்தோஷத்துக்கு எடுத்து விட்டுருவோம், எல்லாருடைய சமாதானத்துக்கு எடுத்து விட்டுருவோம், எல்லாருடைய நிம்மதியை எடுத்து விட்டுருவோம். பிரச்சனை யாருக்காக தான் இருக்கும், நமக்காக தான் இருக்கும், நமக்கு மட்டும்தான் இருக்கும். ஆனா மொத்த பேரையும் பாதிப்பு அடைகளை கொண்டு வந்துரும். நம்ம காலையில சொன்னேன், இதை ரொம்ப கண்டிப்பா பேசினேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சேதம், இதை நீங்க மற்ற விசுவாசிகிட்ட சொல்லி, மற்ற சபையாற்ற சொல்லி நீங்க ஸ்தோத்திரம், இது ஒரு சேதத்தை, விசுவாச சேதத்தை நீங்க ஏற்படுத்திடக்கூடாது. விசுவாச வாழ்க்கையில ஒரு நஷ்டத்தை அவங்களுக்கு உண்டாக்கிடக்கூடாது. நான் இந்த அம்மாவை அப்படித்தான் பாக்குறேன். யார்கிட்டையும் சொல்லல,
பிள்ளையை தூக்கி கொண்டு போய் எலிசா படுத்திருந்த கட்டுல கிடத்திட்டு வந்துட்டான். என்ன ஒரு தைரியம்! அல்லேலூயா! இப்பொழுது கழுதையில் ஏறி தேவனுடைய மனுஷன் இருக்கிற கர்மேல் பர்வதத்துக்கு போனவா யார்ட்டையும் பேசல. எலிசாவுடைய காலை கட்டி பிடித்துக் கொண்டு அழுகிறாள். எலிசாவுடைய காலை கட்டி பிடித்துக் கொண்டு அழுகிறா. இப்போ கேயாசி ஓடி வந்து தடுக்கிறாங்க. வேண்டாம் வேண்டாம், தள்ளி போமா, பாஸ்டர் டிஸ்டர்ப் பண்ணாதமா, தள்ளி போமா. எடுத்து வச்சிட்டீங்களா? 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால் அங்கே எழுதப்பட்டிருக்கும். எப்பா, அவளை விட்டு, அவள் ஆத்துமா துக்கம் கொண்டிருக்கிறது, அப்படிதானா? அவளுடைய ஆத்துமா துக்கமா இருக்கிறது, அவளை விட்டு கர்த்தர், வாசிங்க பார்க்கலாம், அதை அறிவியாமல் மறைத்து வைத்தார். நல்லா புரிஞ்சுக்கிடணும். அவர் மறைத்து வைத்தார். அடுத்த வருஷம் பிள்ளை பிறக்கும் என்று சொன்னவர் இந்த காலத்துல இந்த பிள்ளை சாகுங்கிறத கர்த்தர் மறைச்சு வச்சுட்டார். நம்ம வாழ்க்கையிலையும் அப்படி, நம்ம கிறிஸ்தவ அனுபவம் அப்படி இருக்கும். ஆண்டவர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில, ஸ்தோத்திரம், ஆமேன், வெளிப்படையாய் ஒரு சொப்பனத்தின் மூலமா, ஒரு தரிசனத்தின் மூலமா, அப்படிதானா? ஆமேன், ஸ்தோத்திரம், கர்த்தர் நமக்கு அதை வெளிப்படுத்தி இருப்பார் சில விஷயங்களை. நம்ம அதனால ஈஸியா அதை நம்ம கடந்து வந்துருவோம், சமாளிச்சு வந்துருவோம். சில நேரங்கள்ல நம்ம எதிர்பாராத நேரங்கள்ல ஏதோ ஒண்ணு நடக்கும், அது ஆச்சரியமா இருக்கும், நமக்கே புரியாது ஏன் கர்த்தர் செய்கிறாருன்னு. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல உங்க கணிப்பை மாற்றிக்கொள்ள கூடாது, உங்க பார்வையை மாற்றிக்கொள்ளக்கூடாது. நீங்க அப்படி மாற்றிக்கொண்டீங்கன்னா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சேதம் அவருக்கு இல்ல, நமக்கு தான். உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? வேதத்துல ஒரே ஒரு உதாரணம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். எல்லாரும் 1 சாமுவேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. நான் சொன்னேன், நம்முடைய கணிப்புக்கும் நம்முடைய வியூகத்துக்கும் அவர் தேவன் அல்ல. புரியுதா? நிறைய நேரத்துல நாம அப்படித்தான் நினைக்கிறோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கவனிங்க நல்லா. கர்த்தருக்கு மகிமை. இஸ்ரவேலர்களுக்கும் பெலிஸ்தர்களுக்கும் ஒரு பெரிய யுத்தம். இந்த யுத்தத்துல இஸ்ரவேலர்கள் முறிந்தோடி போனார்கள், தோற்று போனாங்க. ஏன் தோற்று போனாங்க? கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ள மனிதர்கள் அங்க இல்ல. கர்த்தரை தேடணுங்கிற இருதயம் யாருக்கும் இல்லை. ஆண்டவரை புறந்தள்ளிட்டாங்க. அங்கே ஒரு ஆசாரியன் இருக்கிறான், மகிமை இழந்த ஆசாரியனா இருக்கிறான், வல்லமை இழந்த ஆசாரியன். அவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, பேலியாளின் பிள்ளைகளா இருந்தாங்க. கர்த்தரை அவர்கள் அறியல. அவருடைய அக்கிரமம் தேவ சந்நிதியில் வந்து எட்டினது. பலியை முறைப்படி செலுத்த விட மாட்டான். பலி செலுத்துகிற ஸ்திரீகளை நாசப்படுத்தினார்கள். இதுதான் அங்கிருந்த நிலவரம். இப்ப கர்த்தர் ஒதுங்கிட்டாரு. தேசம் தோற்றுக்கொண்டே இருந்தது. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில, உங்க எல்லைகள்ல கர்த்தரை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். உங்க சாமர்த்தியங்களோ, உங்களுடைய திறமைகளோ, உங்களுடைய ஞானம், அறிவு, இதை நம்பி நீங்க காலம் தள்ளுவீங்க நினைச்சா அது ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையா இருக்காது. அதனாலதான் மோசே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான், கர்த்தாவே நீர் திரும்ப வாரும், எது வரைக்கும் கோபமா இருப்பீர்? அப்படின்னா அர்த்தம் என்ன? உம்மை இழந்தெல்லாம் எங்களால வாழ முடியாது. எங்களுக்கு கானான் வேணும், ஆனா நீர் இல்லாத கானான் வேண்டாம். நீர் வராட்டா எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதரும். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில தக்க வைத்துக் கொள்ளணும். என்ன இருக்குதோ இல்லையோ, இந்த காரியத்துல யோபு ரொம்ப கவனமா இருந்தார். எல்லாம் போச்சு, கர்த்தரை இழக்கல யோபு. அதனாலதான் எல்லாரும் யோபுக்கு விரோதமா இருந்த போது கர்த்தர் யோபின் பக்கம் நின்றார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில 1000 இழப்பு வரலாம், 1000 குறை வரலாம், நீங்க கர்த்தரை விட்டுறாதீங்க. கர்த்தராகிய இயேசு அவர்தான் நம்மை காப்பாற்ற முடியும். உங்களுக்கு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன், நேரம் இல்லாததுனாலே. நடந்தது என்ன தெரியுமா? தோற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். இப்ப தோற்றுக்கொண்டே இருக்கும்போது இவங்களுக்கு ஒண்ணு தோணுது. என்ன தோணுது பாருங்க, 4ஆம் அதிகாரத்துல. ஸ்தோத்திரம், சரிதானா?
என்ன அவங்களுக்கு தோணுது? 3ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 3வது வசனத்தை வாசிங்க. நம்மை முறியடித்தது என்ன? அப்படிதானா? பெலிஸ்தியர்களுக்கு முன்னாடி நம்மளை ஆண்டவர் முறியடிச்சிட்டாரே. என்ன? கர்த்தர். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? அதோட டோன் அதுதான். போய் அவங்க கையில ஒப்பு கொடுத்துட்டாரே. இவன் கர்த்தரை சேவிக்கல, இவன் கர்த்தருக்கு உண்மையா இல்லைங்கிறதுலாம் அவனுக்கு கவலை இல்லை. சரிதானா? ஸ்தோத்திரம். அவங்க நினைக்கிறான். ஓகேவா? 2ஆம் வசனத்துல பெலிஸ்தியர்களுக்கு முன்னாடி இஸ்ரவேலர்கள் முறிந்து ஓடி போனாங்க. ஓகேவா? இப்போ இவங்க ஒரு யோசனை என்ன சொல்றாங்க? கர்த்தர் இப்படி பெலிஸ்தியர்கள் கையில நம்மளை ஒப்பு கொடுத்துட்டாரே, பெலிஸ்தியர்கள் நம்மளை மேற்கொள்வதற்கு விட்டு கொடுத்துட்டாரே. ஓகே, இப்ப நம்ம இன்னொன்னு செய்வோம். இந்த யுத்தத்தில் நாம் ஜெயிக்க வேண்டுமானா, கவனிங்க, இந்த யுத்தத்தில் நம்ம ஜெயிக்க வேண்டுமானா என்ன செஞ்சிருவோம்? 4வது வசனம் தானா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கேருபீன்கள் மத்தியிலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கையை நம்ம என்ன பண்ணிடுவோம்? கொண்டு வருவோம். அது என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அது நம்மை நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும். கவனிங்க, நான் சொன்னேன் உங்களுக்கு, நம்முடைய தவறான வியூகங்கள் ஒரு நாளும் நமக்கு வெற்றியை கொண்டு வராது. இப்ப இவங்க இந்த யுத்தத்திலிருந்து காக்கப்பட வேண்டுமானால் யாரு நமக்கு உதவி செஞ்சு ஆகணும்? சொல்லுங்க. கர்த்தர் உதவி செஞ்சாகணும். கர்த்தர் தான் இந்த யுத்தத்திலிருந்து அவங்களை விடுவிக்கணும். ஆனா இவன் எதிர்பார்ப்பு நம்மளை யார் தப்பு வைப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். ஒரே வாரத்துல சும்மா சொல்லுங்க, இந்த பெட்டி நம்மளை தப்பு வைக்கும். இந்த பெட்டி நம்மளை தப்பு வைக்கும். இந்த பெட்டி நம்மளை காப்பாற்றும். சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த பெட்டி நம்மளை காப்பாற்றும். உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கர்த்தரை ஓரம் வச்சுட்டான். கர்த்தரை ஓரம் வச்சுட்டான். அவர் தேவையில்லை. அவர் தேவையில்லை. புரியுதா? தாவீதுடைய அனுபவம் அதல்ல. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. நான் அசைக்கப்படுவது இல்லை. கர்த்தரை ஓரம் வச்சுட்டான். கர்த்தர் இருக்கட்டுங்க. இப்ப ஒரு கடினமான சூழ்நிலை வரும்போது நம்பிக்கை ஆண்டவர் மேல வந்திருக்கணும், கர்த்தர் மேல வந்திருக்கணும். ஆனா நம்பிக்கை யார் மேல வருது? பெட்டி மேல வருது. இந்த பெட்டி நம்மை ரட்சிக்கும். இந்த பெட்டி நம்மளை காப்பாற்றும். அவங்களுக்கு சொல்றேன், அல்லேலூயா. உங்கள் கண்களை கர்த்தர் மேல் வையுங்கள். இந்த உலகத்துல எந்த சூழ்நிலைகளும் நம்மளை காப்பாற்றாது. எந்த மனிதர்களும் நம்மளை காப்பாற்ற முடியாது. புரியுதா உங்களுக்கு? எந்த அதிகாரங்களும், எந்த பணமும், எந்த பொருளாதாரங்களும் நம்மளை காப்பாற்றாது. நான் காலையில காடச்சனூர்ல சொன்னேன், உங்களுக்கு லீவு கிடைக்கும் போது சும்மா ஒரு நாளை ஃபுல்லா ஒதுக்கிட்டு பெரிய பெரிய மருத்துவமனைகளுக்கு சும்மா போயிட்டு வாங்க. வெளியில கேன்டீன்லாம் இருக்கும். சாப்பிட்டுட்டு 5 மாடி 6 மாடி 7 மாடி இருக்கும். அப்படியே ஒவ்வொரு மாடியா போய் நீங்க அந்த வளாகத்துல மாத்திரம் அப்படி போயிட்டு வாங்க. காலையில சொன்னேன் சபையில. கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறாங்க ஆட்கள். எந்த டாக்டராவது நம்மளை காப்பாத்திர மாட்டாங்களா? எந்த டாக்டராவது நமக்கு ஜீவனை கொடுத்துட மாட்டாங்களா? இப்படி ஏங்கி கொண்டு மேல் மூச்சு கீழ் மூச்சு விட்டு கொண்டு, புரியுதா உங்களுக்கு? உடலெல்லாம் ஸ்தோத்திரம், அந்த டியூபுகள் போடப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற பல கோடீஸ்வரர்களை நீங்க அங்க பார்க்க முடியும். பல கோடீஸ்வரர்களை நீங்க பார்க்க முடியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இது நம்மை காப்பாற்றும். அவர் நம்மளை காப்பாற்றுவார். அவர் நம்மளை பார்த்துக்கிடுவாரு. அவர் ரொம்ப நல்ல மனுஷங்க. அவர் நம்மளை நல்லா பார்த்துப்பாரு. இப்படி சொல்லும்போது என்ன ஆரம்பத்துல ரட்சிப்புக்குள்ள நடத்தின ஒரு ஊழியக்காரர் அவர் சொல்லுவார், அவருடைய பேரை சொல்லுவார்,
ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுங்களேன். கவலைப்படாத அமுதா, எக்ஸ் நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் உன்னை. அவரும் இருக்கிறார், நானும் இருக்கிறேன், எங்கோ இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்றேன், இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்க அதை அந்த நேரங்கள்ல நம்முடைய மனசு அதை நம்பும். என்ன ஒரு தங்கமான மனுஷன், என்ன ஒரு தங்கமான மனுஷன் இல்ல, நம்பும் நம்முடைய மனசு. உட்கார்ந்து திரும்பி பார்த்தா அவங்களால ஒரு நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. நம்ம வாழ்க்கையில நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. நாம இருந்திருக்கிறோம், உதவி செய்திருப்போம், அவங்களுக்கு ஆதரவா இருந்திருப்போம். நம்முடைய சம்பாத்தியங்கள், நம்முடைய சரீர உழைப்புகள் எல்லாம் போயிருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஸ்தோத்திரம். உங்களுக்கு சொல்றேன், இந்த பெட்டி நம்மை தப்புவிக்கும், எதுவும் தப்புவிக்காது. நான் திரும்பவும் சொல்றேன், நம்ம வருகிற வாரத்துல அந்த ஜெபமலைக்கு போகிறோம். உங்க நம்பிக்கை ஜெப மலையா இருக்கக்கூடாது. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா, அவர் எங்கும் வாசம் பண்ணுகிறவர். நம்ம அங்க போகிறதுனால அந்த இடத்துக்கு போகிறோம். நீங்க அப்படிதான் வச்சுக்கணும். எந்த ஜெப கோபுரங்களும் நம்மளை தப்பு வைக்காது, எந்த பிரார்த்தனை மையங்களும் நம்மை தப்பு வைக்காது, எந்த புனித ஸ்தலங்களும் நம்மை தப்பு வைக்காது. நம்மை தப்பு வைக்கிறவர், நம்மை கட்டுகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா, ஆமென். கவனிங்க நல்லா, கவனிங்க நல்லா. இப்ப இவங்க அப்படிதான் நினைக்கிறாங்க, பெட்டியை கொண்டு வருவோம். சார் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இப்பொழுது ஸ்தோத்திரம், இன்னும் சொல்றேன், தேவனுடைய மகிமையை, தேவனுடைய வெளிச்சத்தை இழந்த ஒரு கூட்டம் உள்ள போகுது. ஆண்டவர் அடக்கி கொண்டார் தன்னுடைய வல்லமையை. பிரதான ஆசாரியனே வருஷத்துக்கு ஒரு முறை ஆயத்தம் இல்லாமல் போனா அவனை கர்த்தர் அடித்தே கொன்று விடுவார். ஆனா இப்போ துன்மார்க்கருடைய கால்கள் படுகிறது. ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்தத்தின் மகத்துவத்தை அப்படியே அடக்கி கொண்டார், தனக்குள்ளே அடக்கி கொண்டார். ஏன் தெரியுமா? அவன் ஒரு தப்பு கணக்கோட வாழ்றான். அவனுடைய கணிப்பு தப்பா இருக்குது. என்ன கணிப்பு? கர்த்தர் அல்ல, இந்த பெட்டி நம்மளை காப்பாத்துன்னு நினைச்சிட்டு இருக்கான்ல, அதுக்கு இப்போ ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கணும். பெட்டியை கொண்டு போயிட்டாங்க. பெட்டியை கொண்டு போனா பிலிஸ்தியர்களுக்கு தெரிய வருது, பயங்கர, அவங்களுக்கு ஒரு பக்கம் பயம். ஆனாலும் அவன் பாருங்க திரும்பவும் போராடுறான். புருஷரை போல யுத்தம் பண்ணுங்க, பயப்படாதீங்க, அவங்களுக்கு அடிமைகள் ஆயிராதீங்க, அவங்க தான் நமக்கு அடிமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு அந்த யுத்தத்தை செய்த போது, நல்ல கவனிங்க, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென். 18-10 வசனத்துல பாருங்க, யுத்தம் பண்ணினார்கள், இஸ்ரவேலர் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள், பெரிய சங்காரம் உண்டாயிற்று. 11ஆம் வசனத்தை பாருங்க, 11ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பெட்டி பிடிக்கப்பட்டது. எந்த பெட்டி காப்பாத்தும் அப்படி என்று நினைத்தார்களோ அந்த பெட்டி பிடிக்கப்பட்டது. பெட்டி அசைந்தது. ஊசா என்கிற ஒரு மனுஷன் போய் சும்மா தாங்கி பிடிச்சான், கர்த்தர் அவனை கொன்று போட்டார். ஆனா இப்போ விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியர்கள், துன்மார்க்கமாய் வாழுகிற அந்த சத்துருக்கள் அந்த பெட்டியை பிடித்து கொண்டு போகிறார்கள். இதோடைய அர்த்தம் என்ன? இஸ்ரவேலின் தேவனையே நம்முடைய தேவன் ஆமென் ஜெயித்து விட்டார் என்பது போலதான் அதனுடைய அர்த்தம். இதனால ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்ல வர செய்தி என்ன? உன்னை எந்த பெட்டியும் காப்பாத்தாது. அப்படிதானா? எந்த மனுஷர்களும் உன்னை காப்பாற்ற மாட்டாங்க, எந்த அதிகாரங்களும் உன்னை காப்பாத்தாது, எந்த ஆளுகையும் உன்னை காப்பாத்தாது. சாரால் அப்படிதான் சொன்னா பாருங்க ஆபிரகாம்கிட்ட, என் அடிமை பெண்ணாகி ஆகாரோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும், அவளால என் வீடு கட்டப்படும். கர்த்தர் சொல்றாரு இல்லையா, உன் வீட்டை நான் கட்டுவேன்னு சொல்லும் போது இவன் நினைச்சிட்டு இருக்கா, என் வீட்டை யார் தான் கட்டணும்?
ஆகார் தான் கட்டணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த குடும்பம் கட்டப்பட்டுச்சா? அன்னையிலிருந்து சின்ன பின்னமாச்சு. அன்னையிலிருந்து சின்ன பின்னமாச்சு. புரியுதா? ஆமா, இந்த ஆகாரால நிறைய மன உளைச்சல், ஆகாரால மன வேதனை, தப்பி ஓடி போகிறாள். கர்த்தர் திரும்ப கொண்டாந்து வைக்கிறார் அங்க பிள்ளை பிறக்கிற வரைக்கும். புரியுதா? சரி, ஆகாரால தான் பிரச்சனை, நான் பிள்ளை இஸ்மவேலால பிரச்சனை. கவனிங்க நல்லா, கவனிங்க நல்லா. அதனால நீங்க இதுதான் நம்மளை தப்பு வைக்கும், இதுதான் நம்மளை காப்பாற்றும், இதுதான் நமக்கு துணையா இருக்கும் என்று நீங்கள் எதை சார்ந்து கொள்ளுகிறீர்களோ அது நமக்கு ஆபத்தா முடியும், அது நமக்கு தீங்கா முடிஞ்சிடும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது தேவன் தம்முடைய ஜனங்களிடத்துல தம்மை தம்மை விட்டு விட்டது போல, தம்மை விட்டு கொடுத்தது போல ஆகி போச்சு எதிரிகள்கிட்ட. அப்போ இஸ்ரவேலர்களுக்கு ஒரு காரியம் புரியுது, இந்த பெட்டி நம்மை காப்பாற்றும் என்று பெட்டியை சார்ந்து கொண்டோமே ஒழிய கர்த்தரை விட்டு விட்டோமப்பா. இப்ப நம்மளை விடுவிக்கிறவர், நம்மளை பாதுகாக்கிறவர், நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர் மட்டும்தான். அல்லேலூயா. எதுவும் கிடையாது. ஆமென். எதுவும் கிடையாது. சரி, இப்ப தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை கத்துக் கொடுத்துட்டாரு. உன்னை காப்பாத்துறது பெட்டி அல்ல, கர்த்தராகிய நான். இப்ப எதிரிகளுக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கணும்ல. 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 5ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வருவீங்க அப்படின்னா ஆண்டவருக்கு மகிமை. அல்லேலூயா. பிடித்த பெட்டியை கொண்டு போய் எங்க வச்சாங்களா? தாகோன் அண்டையிலே கொண்டு போய் வைத்தார்கள். ஆமாவா? தாகோன் அண்டையிலே கொண்டு போய் வைத்தாங்க. 2வது வசனத்துல தாகோன் அண்டையில கொண்டு போய் வச்சாங்க. தாகோன் அண்டை அப்படின்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க. என்ன பாருங்க, அந்த காலங்களில் விக்கிரக சிலைகள், அந்த காலத்து இன்னைக்குமே அப்படிதான், இன்னைக்குமே அப்படிதான். உதாரணத்துக்கு பாருங்க, 50 முழ உயரத்துல ஒரு பெரிய சிலையை உண்டாக்கினார் நேபுகாத்நேச்சார். ஓகேவா? அப்படிதான் பெரிய பெரிய உயரமாய் அப்படி இருக்கும் சிலைகள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எவ்வளவு பெருசா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், சொல்லுங்க. ஷார்ட்டா சொல்லியிருக்கீங்களா? புரிஞ்சுக்கிற மாதிரி 2.5க்கு 1.5 சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 2.5க்கு 1.5. புரியுதா? 2.5 முழம் நீளம், 1.5 முழம் அகலம், 1.5 முழம் உயரம். எவ்வளவு பெருசா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு சின்னதா ஒரு பாக்ஸ் இல்ல, சின்னதா இருக்கும். 30 அடி 40 அடி உயரமான தாகோல் சிலை இருந்திருக்கும். பெட்டி எப்படிதான் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் சொல்றீங்களா? வீட்டுக்கு விடுறதா வேண்டாமா? அவங்கள சொல்லுங்க. குட்டியா இருந்திருக்கும். இந்த பெட்டியை கொண்டு போய் தாகோன் அண்டையிலே வச்சிருப்பாங்க அப்படின்னு எழுதப்பட்டதா. அதுக்கு அங்க என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? எங்க கொண்டு வச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? வெரி குட், அவ்வளவுதான். அது கால்கிட்ட கொண்டு போய் வச்சிருப்பான். கவனிச்சிங்களா? கால்கிட்ட வச்சிருப்பான். அர்த்தம் என்ன? இஸ்ரவேலின் தேவனை நம்முடைய தேவன் மேற்கொண்டது, நம்முடைய தெய்வம் மேற்கொண்டது. இதுதான் அவங்களுடைய நினைப்பு. வச்சுட்டு அவன் போய் தூங்க போயிட்டான். விடிஞ்சு வந்து பாப்போமே அப்படின்னு வந்தா அங்க பாருங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. புரியுதா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். முகங்குப்புற விழுந்து கிடந்தது. அவங்க என்ன பண்ணாங்களா? அதை எடுத்து அதன் ஸ்தானத்தில் திரும்பவும் நிறுத்தினாங்க. காத்தடிச்சிருக்கோம் அதனால விழுந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்களா? இருக்கலாம். நல்ல கவனிங்க. தம்முடைய ஜனங்கள்கிட்ட அவர் தோற்று போனது போல் தன்னை காண்பித்தார், தன்னை விட்டு கொடுத்தார். ஏன்? அவனுக்கு ஒரு பாடம் புரியணும், அவனுக்கு ஒரு விஷயம் புரியணும். அவனை காப்பாத்துறது கர்த்தராகிய நான் தானே ஒழிய இந்த உலகத்தில் இருக்கிற எதுவும் கிடையாது. அது ஆலயமாகவே இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், கட்டிடம் நம்மளை காப்பாத்தாதுங்க. பெரிய பெரிய ஆலயங்கள் இருக்கிறது, ஆலயம் நம்மளை காப்பாத்தாது. கர்த்தர் தான் நம்மளை காப்பாத்துவார். ஆண்டவர் தான் நம்மை பாதுகாப்பார். நிறைய பேர் கட்டடங்கள்ல பெருமை பாராட்டிட்டு இருக்கான், கோபுரங்களிலே பெருமை பாராட்டிட்டு இருக்காங்க. கர்த்தர் தான் நம்மை பாதுகாக்கணும், கர்த்தர் தான் நம்மளை ஆசீர்வதிக்கணும். கவனிங்க. இப்ப கொண்டு போய் வச்சாச்சு, முகங்குப்புற விழுந்து கிடக்கு. எடுத்து அதன் ஸ்தானத்துல வச்சுட்டு அடுத்த நாள் திரும்பி வந்தா, நல்லா கவனிங்க, ஏற்கனவே நேத்து நடந்தது போல பாதி நடக்குது. என்ன? தாகோன் சிலை முகங்குப்புற தான் விழுந்து கிடக்கு பெட்டிக்கு முன்னாடி. ஆனா கொஞ்சம் வித்தியாசம் என்ன? அதனுடைய 2 கைகளும்
தலையும் எங்க கிடந்துச்சான்? வாசற்படியிலே கிடந்தது. தாகோனுக்கு ஒரு மனுஷனை சொல்ற போலவே எழுதப்பட்டிருக்கு பாருங்க. தாகோனுக்கு உடல் மாத்திரமே மீதியா இருந்தது. கர்த்தர் எப்படி தெரியுமா கிரியை செய்தார்? சத்துருவின் திட்டங்களையும் உடைத்தார், சத்துருவின் கிரியைகளையும் உடைத்து போட்டார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தலையையும் கர்த்தர் உடைத்தார், கைகளையும் உடைத்தார். இவன் நினைச்சிட்டு இருக்கான் தாகோனே பெரியவர், இஸ்ரவேலின் தேவனை காட்டிலும் தாகோன் தான் பெரிய வல்லமை உள்ளது நினைச்சுக்கிட்டு இருக்கான். புரியுது அவங்களுக்கு? தலையும் இல்லை கையும் இல்லை, ஆமென், உடல் மாத்திரம் மீதியா இருக்குது. நான் இப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன். சத்துருவின் அப்படிதானா திட்டங்களையும் ஆண்டவர் நசுக்கி போட்டார், அவன் கிரியைகளையும் கர்த்தர் உடைத்து போட்டார். அல்லேலூயா. இப்போ சத்துருக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற செய்தி என்ன? சத்துருக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? அல்லேலூயா, இந்த கல்லும் மண்ணுமான இந்த சிலை என்னுடைய வல்லமையை மேற்கொள்ளாது ஒரு நாளும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விசுவாச பிள்ளைகள் நீங்க இதுல தைரியம் கொள்ளணும். புரியுதா உங்களுக்கு? ஆமா, விக்கிரக கோவில்களுக்கு போய் வருகிறவர்கள் நிறைய பூச்சாண்டி கதைலாம் கூட சொல்லுவாங்க. அந்த சாமியார் என்ன பண்ணாரு தெரியுமா? எப்படி அருள் வந்துச்சு தெரியுமா? எப்படி அங்க நடந்துச்சு தெரியுமா? எப்படி குறி சொன்னாங்க தெரியுமா? தூர போட்டுறணும் அதெல்லாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். தாகோனிலும் பெரியவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர், பாகாலிலும் பெரியவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா மூலமாய் கர்த்தர் சொன்னார், வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத விக்கிரகங்கள் இந்த பூமியிலே அழிக்கப்படும் காலம் வரும். அல்லேலூயா. எருசலேம் கொடுமுடிகளுக்கு மேல உயர்த்தப்படும். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒருவேளை விக்கிரக ஆராதனைக்காரர்கள் கூச்சலிட்டு கொண்டிருக்கலாம், குதூகலித்து கொண்டிருக்கலாம், அப்படிதானா? ஸ்தோத்திரம். தேவன் தம்முடைய வல்லமையை அவர் உடனே வெளிப்படுத்தாததுனாலே சபைகள் சேதப்படுகிறது, ஊழியர்கள் பாதிக்கப்படுறாங்க, அப்படிதானா? கடந்த நாள்ல 3 மிஷனரிகள் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. நான் சொல்றேன் தேவன் அல்லேலூயா அவருடைய வல்லமை எத்தனை பெரியது என்பதை இந்த உலகத்துக்கு நிரூபித்து காண்பிப்பார் அவர். ஆமென். அவரை எல்லாருடைய கண்களும் அதை காணும், மாம்சமான யாவருடைய கண்களும் அதை காணும். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. அதனால சொல்றேன், நம்முடைய மதிப்பீடு, நம்ம அவரை பார்க்கிற பார்வை, அவரை கணிக்கிற கணிப்பு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அது நியாயமானதா இருக்கணும். அவர் யாரா இருக்கிறாரோ அப்படி பார்க்கணும், அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரோ அப்படி அவரை நம்ம நிதானிக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம ஒண்ணு நினைத்து கொண்டு நாமவே தகாத கற்பனைகளை பின்பற்றி போய் சோரம் பெறக்கூடாது, பலனற்று பெறக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிடுங்கப்பட்டு விடக்கூடாது. பிசாசு உங்களுக்குள்ள நிறைய வியூகங்களை வகுப்பான். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை குறிச்சு, சபையை குறிச்சு, ஊழியர்களை குறிச்சு, சபை ஐக்கியத்தை குறிச்சு தப்பான மதிப்பீடுகளை கொடுப்பான். அந்த மதிப்பீடுகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆண்டவர் சொன்னார், இவனோட மதிப்பீடு என்ன? அவர் மலையில தாண்டா கிரியை செய்ய முடியும், பள்ளத்தாக்குல கிரியை செய்ய முடியாது. தவறான மதிப்பீடு. கர்த்தர் அல்லேலூயா, நான் மலைகளுக்கு மாத்திரம் அல்ல, பள்ளத்தாக்குகளுக்கும் நான் தேவன். அல்லேலூயா, பள்ளத்தாக்குகளுக்கும் நான் தேவன். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். நான் பள்ளத்தாக்குகளுக்கும் தேவன், நான் பள்ளத்தாக்குகளுக்கும் தேவன். ஹalleluya, hallelujah, hallelujah. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ரீமாலரா ஹந்தூரியா கரா ஷந்தூரியாலரா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் வியூகங்கள் அல்ல, எங்கள் விசுவாசம் தான் எங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். ஆமென். எங்களுடைய வியூகங்கள் அல்ல ஆண்டவரே. ஆமென், ஸ்தோத்திரம். எங்க தேவ பக்தி தான் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். ரீ காபாலரா ஷந்தரா ரீபா லஹந்தூரி கரபா. அல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே, ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. எங்கள் கணிப்பு தப்பா போயிடக்கூடாது ஆண்டவரே. ஆமென், ஸ்தோத்திரம். நீங்க தேவர்களை போல ஆவீங்க. ஆமென். பிசாசு ஒரு தப்பான கணிப்பை கொடுத்துட்டானே, அந்த தவறான கணிப்பு விசுவாச வாழ்க்கையில ஆண்டவரை குறித்த பார்வையை மாத்திரக்கூடாது. சொல்லுங்க, ஆண்டவரை குறித்த பார்வையை மாற்றிவிடக் கூடாது. ஆண்டவரை குறித்த பார்வையை மாற்றிவிடக் கூடாது. ரீகாபாரா ஷபாபாபா. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே.
ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. ஆமென், 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 ஆமென். அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சொல்லுங்க. கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், வெற்றி எனக்கு தான். கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், வெற்றி எனக்கு தான். ஒரு சரணத்தை பாடி ஆராதனை நிறைவு செய்ய போகிறோம். எல்லாரும் ஹalleluya. அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சொல்லுங்க. அக்கினியின் தேவன் எனக்குள்ளே. எல்லாரும் எல்லாரும். சர்வ வல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், வெற்றி எனக்கு தான். கலங்க மாட்டேன், நான் வெற்றி. ஆமே. சாத்தானின் சூழ்ச்சி எல்லாம் அபிஷேகம் முறிக்குமே. சாத்தானின் சூழ்ச்சி எல்லாம் அபிஷேகம் முறிக்குமே. கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், அதிசயம் எனக்கு தான். சொல்லுங்க. கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், அதிசயம் எனக்கு தான். அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். பரிசுத்த பிதாவே, வல்லமையுள்ள ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆராதனையிலே கர்த்தர் எங்களோடு நீர் பேசின உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய வியூகங்கள் அல்ல, நீர் யாரா இருக்கிறீரோ, நீர் எப்படிப்பட்டவரா இருக்கிறீரோ அப்படியே ஆண்டவரே நீர் இருக்கிறீர். உம்மை நாங்கள் அப்படியே பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கையில லாபமானாலும் நஷ்டமானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் ஆண்டவரே உம்மை பார்க்கும் விதம் மாறக்கூடாது. உம்மை பார்க்கும் பார்வை மாறக்கூடாது. உம்முடைய வல்லமையை குறித்த தவறான கணிப்புகள் எங்க வாழ்க்கையில வந்து விடக்கூடாது. ஆண்டவரே, தொடர்ந்து நீர் மகிமைப்படும். வந்து உம்முடைய பிள்ளைகள் சுகமாய் ஆசீர்வாதமாய் கடந்து போக உதவி செய்யும். கடந்த 2 ஆராதனைகளை ஆசீர்வதித்தவர், இந்த 3வது ஆராதனையும் நீர் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், ஆளுகை, சமாதானம், சந்தோஷம் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் எல்லாரோடும் கூட இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சுகமாய் போய் வாருங்கள். ஸ்தோத்திரம்.